சாதியின் பெயரால் மிகவும் சிறுபான்மை சமூகமாக சுருங்கி இருக்கிற இந்த பெரும் சமூகத்தை அரசு கவனிக்க வேண்டும். இந்த சமூகத்தின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆயிரக்கணக்கிலே திரண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த இடமே இப்போது நிறைந்து காணப்படுகிறது. நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல ஒரு மாநாடு போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் முன்வைத்திருக்கிற இந்த 6 அம்ச கோரிக்கைகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மேடையில் இருக்கிற அண்ணன் பொன்குமார் அவர்களாக இருந்தாலும், அன்பு இளவல் வேல்முருகன் அவர்களாக இருந்தாலும், அண்ணன் தங்கபால் அவர்களாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும், நாங்கள் அனைவரும் உங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டவர்கள். பொதுச் செயலாளர் என்னிடத்திலே பேசும்போது சொன்னார், இந்த கோரிக்கைகளை எல்லாம் எடுத்துச் செல்வதற்கு முதல்வரை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். கட்டாயம் முதல்வரிடத்திலே நான் இந்த நலச்சங்கத்தை சார்ந்த தலைவர்கள் சந்திப்பதற்கு இசைவு கேட்பேன் என்கிற ஒரு உறுதியை உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் பொன்குமார் அவர்களாலும் அந்த தேதியை பெற முடியும். நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்களாலும் முதல்வரிடத்தில் பேச முடியும். அண்ணன் தங்கபால் அவர்கள் மேலாள் மத்திய அமைச்சராகவும் இருந்தவர். இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஒரு மூத்த தலைவர். காங்கிரஸ் கட்சியாலும் உங்களுக்கு முதல்வரிடத்திலே எடுத்துச் சொல்லி ஒரு தேதியை பெற்றுத்தர முடியும். என்றாலும் உங்களில் ஒருவன் என்கிற உணர்வோடு நான் அந்த உறுதியை தர கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்வரை சந்தித்து உங்கள் கோரிக்கைகளை சொல்லுகிற போதுதான் அரசின் கவனத்தை நாம் வெகுவாக ஈர்க்க முடியும். எனவே பேசுகிற போது பொதுச் செயலாளர் சொன்னார், இந்த கூட்டத்தையே நாங்கள் நன்றி அறிவிப்பு கூட்டமாக அறிவிக்கவும் தயாராக இருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகளை முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். இந்த முதல் கோரிக்கை மிகவும் முக்கியமான கோரிக்கை. நாங்கள் எம்பிசி பிரிவிலே இருக்கிறோம். எங்களால் அந்த 20% இடஒதுக்கீட்டில் போட்டி போட இயலவில்லை. ஆகவே எங்களுக்கு தனியே இடஒதுக்கீடு வேண்டும். இது ஒரு கோரிக்கை. அவர் உரையாற்றும் போது சொன்னார், எங்களை ஆதிதிராவிடர் பட்டியலில் இணைத்தால் வசதியாக இருக்கும் என்ற கோரிக்கையை வைத்தார். எம்பிசி என்கிற பிரிவிலே 108 சாதிகள் இருக்கின்றன. அதிலே ஓரிரு சாதிகளை தவிர மற்ற எல்லா சாதிகளுமே மிகவும் சிறுபான்மையினர் தான். சாதியின் பெயரால் சில லட்சம் பேர் இருக்கக்கூடிய சமூகத்தினர், ஒரு 3 அல்லது 5 சாதிகள் தான் பல லட்சம் பேர் இருக்கக்கூடிய சமூக பிரிவினர். இசைவேளாளர் உள்ளிட்ட 108 சாதிகள். ஆகவே இந்த 108 சாதிகளில் 10 சாதிகள் வரையில் அதிலே போட்டி போட முடியும், இடஒதுக்கீட்டு பயனை நுகர முடியும். மிச்சமுள்ள 95 சாதிகள் அல்லது 93 சாதிகள், 98 சாதிகள் இதுல காம்பீட் பண்ணுவதே கடினம், போட்டியிடவே முடியாது. இந்த இடஒதுக்கீட்டு பயனை நுகரவே முடியாது. அதில் சில 1000 என்கிற மக்கள் தொகை கொண்ட சமூக பிரிவினரும் இருக்கிறார்கள். 5000 பேர் 10,000 பேர் என்கிற நிலையும் தமிழக அளவில மிகச்சிறிய சாதியின் பேரான சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் யார் குரல் கொடுப்பது? இவர்கள் இடஒதுக்கீட்டு பயனை எப்படி நுகர்வது? ஆகவேதான் தனித்தனி பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த மருத்துவ குலத்தினை ஒரே சாதி பெயரால் அழைக்க வேண்டும் என்றும்
அவர்களுக்கு 5% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இது ஒரு ஜனநாயக பூர்வமான கோரிக்கை, சமூக நீதிக்கான கோரிக்கை. ஆனால் இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? எம்பிசி பிரிவிலே இருக்கக்கூடியவர்களை எஸ்சி பிரிவிலே மாற்ற முடியுமா என்றால் அவ்வளவு இலகுவாக அதை மாற்ற முடியாது. மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை. இது ஒன்றிய அரசுக்குத்தான் அந்த அதிகாரம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்ப வேண்டும். மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அது குறித்து விவாதித்து பெரும்பான்மை ஆதரவு கிடைத்தால் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிலே ஒரு சாதியை இணைக்க முடியும். அல்லது அந்த சாதியிலிருந்து ஒரு சாதியை வெளியேற்ற வேண்டுமானாலும் மாநில அரசு தீர்மானம் போட்டு மக்களவைக்கு போய் விவாதித்து மாநிலங்களவையிலும் விவாதித்து பெரும்பான்மை ஆதரவு கிடைத்தால் வெளியேற்ற முடியும். அப்படி ஒரு சட்ட சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த கோரிக்கைகள், கீழே உள்ள பல கோரிக்கைகள் மாநில அரசுகளால் செய்துவிட முடியும். மேலே உள்ள கோரிக்கை எம்பிசியாகவே வைத்திருந்து உள்ளொதுக்கீடு கேட்பது என்பது ஒன்று, அது மாநில அரசால் முடியும். அல்லது எஸ்சியாக மாற்ற வேண்டும் என்றால் அது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நாம் வாழ முடியாது என்பது ஒரு விளக்கம். ஆகவே எது தேவை என்பதிலும் நமக்கு ஒரு தெளிவு தேவை. நாம் எம்பிசி பட்டியலிலேயே இருப்பதா அல்லது எஸ்சி பட்டியலிலே இணைப்பதா என்ற ஒரு கேள்வி எழுகிற போது அதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவை. இன்றைக்கு எம்பிசி பட்டியலில் வைத்திருக்கிறார்கள், ஆனால் இந்த பயனும் இல்லை என்பதுதான் நடைமுறையில் இருக்கிற கசப்பான உண்மை. என்னென்ன நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதை பொதுச் செயலாளர் பட்டியலிட்டார். திரு கம்பம் ராஜன் அவர்கள் எப்படி இவர்கள் தாக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், இழிவுபடுத்தப்படுகிறார்கள், பாதுகாப்பற்ற நிலையிலே இருக்கிறார்கள், ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு இங்கே அவலம் நீடிக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொன்னார். ஆகவேதான் ஒடிசாவிலே இருப்பதை போல ஆந்திராவிலே இருப்பதை போல எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு தேவை என்கிற கோரிக்கையை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். எனவேதான் இது ஜனநாயக பூர்வமான கோரிக்கை என்பதை நாம் கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். இந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து பாதுகாப்பு தேவை, அதுதான் மிக முக்கியமானது. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நமக்கான உரிமையை நாம் பெற முடியவில்லை என்று சொன்னால் வாழ்வில் முன்னேறவே முடியாது, மேம்படவே முடியாது. காலத்திற்கும் இந்த தொழிலுக்குள் உழல வேண்டிய நிலைதான் ஏற்படும். வறுமைக்குள் சிக்கி வாடும் நிலைதான் ஏற்படும். பிறரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இந்த வாழ்க்கை அமையும். எனவே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிமை வேண்டும் என்கிற கோரிக்கை இன்னும் வலுவாக ஒலிக்க வேண்டும், உரத்து ஒலிக்க வேண்டும். ஒரு வாரம் நீங்கள் வேலை செய்வதை நிறுத்தினால் இங்கே எல்லோரும் சரியாண்டிகளாக மாறிவிடுவார்கள். ஒரு வாரம் ஒருவன் முகச்சவரம் செய்யவில்லை என்றால் அவனுடைய மனைவியே அவனை திருப்பி பார்க்க மாட்டான். ஆகவே மனிதன் மனிதனாக இருக்க வேண்டுமானால் அவனை எழிலூட்ட வேண்டும், அழகு செய்ய வேண்டும். அதற்கு இந்த சமூகம் இல்லாமல் முடியாது என்பதுதான் யதார்த்தமான. உங்களால் இந்த அரசை உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும்.
இன்னைக்கு ஒரு நாள் கடை மூடுறதே பல பேர் இன்னைக்கு எல்லாம் எங்கடா கடை காணும் கடை காணும் கடை ஒரே டென்ஷனா இருக்கு. அவன் நல்ல நிகழ்ச்சியில் போக முடியாது, முடிவெட்டாமல் நிகழ்ச்சியில் போக முடியாது, தேசிய திருத்தாமல் நிகழ்ச்சியில் போக முடியாது, முகச்சவரம் செய்யாமல் அவன் காதலும் செய்ய முடியாது. அவர்களை உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் என்ற அளவுக்கான பிடி உங்கள் கையிலே இருக்கிறது. அவர்களின் குடுமி உங்கள் கைகளில். ஆனால் அப்படி செய்யாமல், அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் அரசு எங்களை கவனிக்க வேண்டும் என்று அறவழியில் போராடி கொண்டிருக்கிற உங்களை நாம் பாராட்டவும் வாழ்க்கையும் கடமைப்பட்டிருக்கிறோம். சீப்பு கத்தரிக்கோள் இது ரெண்டு இல்லைன்னா மனுஷன் நாகரிகமாக இருக்க முடியாது. தேவையில்லாததை வெட்டி எறியவும், வேண்டும் என்று வைத்திருப்பதை ஒழுங்குபடுத்தி சீரமைப்பதும் நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கிற அந்த ரெண்டு கருவிகள் தான். தேவையில்லாததை வெட்டி எறிவது கத்தரிக்கோள், இருப்பதை முறையாக ஒழுங்குபடுத்தி சீரமைப்பது சீப்பு. சீப்பை எடுத்து ஒழித்துக் கொண்டால் கல்யாணம் நின்று விடுமா என்று பழமொழி இருக்கிறது. சீப்பை எடுத்து ஒழித்துக் கொண்டால் எவனும் செயல்படவே முடியாது. காட்டு மிராண்டிகளாகத்தான் மனிதன் வாழ வேண்டியிருக்கும். ஆகவே நீங்கள் துப்பாக்கி ஏந்த வேண்டியதில்லை. உங்கள் கைகளில் இருக்கிற சீப்பும் கத்தரிக்கோடும் போதும் உங்கள் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு. அவையே உங்கள் கருவிகள், போர் கருவிகள். அவர்களை தூக்கவே தேவையில்லை, போட்டா போதும். மற்றதான் எடுக்கணும் கையில. இதை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மற்றவெல்லாம் கருவியை எடுத்தால்தான் போரில் வெல்ல முடியும். நீங்கள் இருக்கிற கருவிகளை கீழே போட்டால் போரில் வெல்ல முடியும். எனவே உங்கள் கோரிக்கைகள் நியாயமானவை. இந்த நியாயமான கோரிக்கைகளை அறவழியில் கேட்டு போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசு சமூக நீதிக்கான அரசு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற அரசு. இன்றைக்கு சில பேர் அடிமடியிலேயே கை வைக்க துணிந்து விட்டார்கள். பெரியாரையே கொச்சைப்படுத்த துணிந்து விட்டார்கள். பெரியாரை கொச்சைப்படுத்துகிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள், தமிழ் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். பெரியாரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் பார்ப்பன சனாதன கும்பலின் நீண்டகால செயல் திட்டம். அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து அவரை எதிர்த்து தோற்று போனார்கள். அவர் 94-95 வயது வரையில் வாழ்ந்தார். கடவுள் இல்லை என்று சொன்னவர் இவ்வளவு நாள் வாழ்கிறாரே என்று அவர்கள் வைத்தறிச்சல் பட்டார்கள். அவர் காலமான போது அவர் ஒழிந்தார் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் பேரறிஞர் அண்ணா எழுந்தார். பெரியாரின் அரசியலை இந்த மண்ணிலே செழுமைப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. அவர்தான் இன்றைக்கு தமிழகத்தை இவ்வளவு பெரிய சமூக நீதி நிலப்பரப்பாக மாற்றியவர். இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா என்கிற இந்த RSS கும்பலின் அடாவடி அரசியல் தலை தூக்கி கொட்டமடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் தமிழ்நாட்டில் அவர்களால் வாராட்ட முடியவில்லை என்பதற்கு பெரியார் வகுத்துக் கொண்ட அரசியல் தான் மிக முக்கியம். அருமை தோழர்களே, உங்கள் கத்தரிக்கோள் அந்த சனாதன கும்பலின் வாளையும் ஒட்ட நறுக்க வேண்டும். பெரியாருக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் தமிழர்களின் பகைவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
தமிழின் பெயரால், தமிழனின் பெயரால், தமிழ்நாட்டின் பெயரால், தமிழ் தேசியத்தின் பெயரால் பெரியாரையை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த துணிகிறார்கள் என்றால் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறார்கள் என்று பொருள். சனாதன அரசியலுக்கு பாவை அமைத்து தருகிறார்கள் என்று பொருள். தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்ற துடிக்கிறார்கள் என்று பொருள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சமூக நீதிக்காக போராடுகிறோம் என்றால் நமக்கு பெரியார் தேவை. இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம் போராடுகிறோம் என்றால் நமக்கு பெரியார் தேவை. உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இனிமேல் உங்கள் ஒவ்வொரு முடிநிறுத்த நிலையிலும் தந்தை பெரியாரின் படத்தை நீங்கள் வைக்க வேண்டும். பெரியார் படம் இல்லாத முடிநிறுத்த நிலையம் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். மீண்டும் பெரியார், மீண்டும் பெரியார், வேண்டும் பெரியார். பெரியாரை அழிக்க நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும். மிகுந்த பொறுப்புணர்வோடு தான் நான் பேசுகிறேன். எந்த அரசியல் நோக்கமும் எனக்கு கிடையாது. பெரியார் இல்லை என்றால் இன்றைக்கு நாம் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ முடியாது. எச் ராஜா பெரியாரை விமர்சிக்கிறார், குருமூர்த்தி பெரியாரை விமர்சிக்கிறார். இவர்கள் எல்லாம் யார்? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த சமூக நீதி அரசு என்பது பெரியார் அரசியலை மறந்துவிடக் கூடாது. அந்த அரசை விமர்சிக்கக்கூடிய கும்பல், அந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிற கும்பல் என்னை பகடைக்காயாக பயன்படுத்த பார்த்தார்கள். என்னை விளைவேச இந்த மண்ணில் இந்து எணி எவனும் பிறக்கவில்லை, எந்த கும்பலும் பிறக்கவில்லை. இந்த அரசை கவிழ்ப்பதற்கு அவ்வளவு பெரிய சதி சூது சூழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமை தோழர்களே, நாம் கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, கோட்பாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சமூக நீதி கோட்பாடு போனது என்று சொன்னால் நாம் இந்த கோரிக்கையை வைக்க முடியாது, தலையிலிருந்து வாழ முடியாது. அம்பட்டர்கள் இந்த சமூகத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருந்த இந்த சமூகத்தில் முடித்திருத்துவோர், சிகை அழகு செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் நல்ல தமிழில் இன்றைக்கு பெயர் மாற்றம் செய்து அழைக்கக்கூடிய சூழல் இந்த மண்ணில் கழிந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. இந்த மானத்தையும் அறிவையும் நமக்கு ஊட்டியவர் தந்தை பெரியார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் பெரிதும் மதிக்கப்பெற்ற மாமனிதர் தந்தை பெரியார். மேலகு பிரபாகரன் அவர்களால் மதிக்கப்பெற்ற மாமனிதர் தந்தை பெரியார். ஆகவே சமூக நீதிக்கு போராடக்கூடிய களம் இந்த களம். இது வெறும் மருத்துவ சமூக நல சங்கம் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் அல்ல, இது சமூக நீதிக்கான ஒரு ஆர்ப்பாட்டம். இது வெறும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அல்ல, ஒரு கோட்பாட்டுக்கான ஆர்ப்பாட்டம், சமூக நீதிக்கான ஆர்ப்பாட்டம். இடஒதுக்கீடு என்பது, உள்ளொதுக்கீடு என்பது சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையிலானது. ஆகவே அந்த கோட்பாட்டை நாம் பாதுகாக்க வேண்டுமானால் இந்த மண்ணில் சனாதன கும்பல் வேர்பிடித்து விடக்கூடாது. எல்லாம் வடக்கே வைத்துக்கொள், உன் வாளை சுருட்டிக்கொள், தமிழ்நாட்டுக்குள் உன் வாளை ஆட்டாதே. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தமிழ் உணர்வாளர்களின், தமிழ் மக்களின் கடமையாக இருக்க முடியும். நாம் அப்படித்தான் ஒருங்கிணைந்து இருக்க முடியும். சாதி வாழ்க்கை என்கிறவன் ஒருபோதும் சமூக நீதிக்கு உடன்பாடானாக இருக்க முடியாது. தந்தை பெரியார் சாதி ஒழிக என்றார். அதனால்தான் சமூக நீதி அரசியலை கையில் எடுத்தார். அரசமைப்பு சட்டத்திலே முதல் திருத்தம் கொண்டு வந்தது பெரியாரின் போராட்டம் தான். 94 வயது வரையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூத்திர சட்டியை கையே சுமந்து கொண்டு தனது இறுதி மூச்சு வரையும் நம்முடைய தலைமுறைக்காக போராடிய மாமனிதர். அந்த மாமனிதரின் பெயரில் நான் உங்களுக்கு உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய கருத்தில் வாரிசாக இருக்கிற அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கோரிக்கைகளை காது கொடுத்து செவிமடுத்து கேட்பார், கேட்க வைப்போம். எங்களுக்கான கடமை இருக்கிறது. அண்ணன் பொறுப்புகளை செய்வார், அதை செய்வார். உங்களில் ஒருவர் திருமாவளவன் அதை செய்வார் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.